டெல்லி சட்டசபைக்கான தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் கல்காஜி தொகுதியில் அதிஷி வெற்றி பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்லி முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி முகத்தில் இருந்தாலும் அந்த கட்சியின் முதலமைச்சர் அதிஷி தற்பொழுது கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். கூடுதல் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர்கள் இருவர், மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவரும் தாங்கள் கடந்த 2 முறை வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக கல்காஜி தொகுதியில் தொடர்ந்து 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் கூடிய அதிஷி மீண்டும் தன்னுடைய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு ரமேஷ் பிதாரி தான் அவரை எதிர்த்து தொடர்ச்சியாக களம் கண்டு வந்த நிலையில அவரை தோற்கடித்து ஒரு மிக முக்கியமான வெற்றியை அதிஷி பெற்றிருக்காங்க. மற்ற மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாரும் தோல்வி நிலைக்கு போயிட்டு இருக்க நிலையில ஒரு ஒரு மிக முக்கியமான வெற்றியை தற்போது அதிஷி பெற்றிருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த முடிவுகளின் அடிப்படையில அதிஷி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி. டெல்லி சட்டசபைக்கான தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் கல்காஜி தொகுதியில் அதிஷி வெற்றி பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்லி முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி முகத்தில் இருந்தாலும் அந்த கட்சியின் முதலமைச்சர் அதிஷி தற்பொழுது கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். கூடுதல் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர்கள் இருவர், மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவரும் தாங்கள் கடந்த 2 முறை வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக கல்காஜி தொகுதியில் தொடர்ந்து 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் கூடிய அதிஷி மீண்டும் தன்னுடைய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு ரமேஷ் பிதாரி தான் அவரை எதிர்த்து தொடர்ச்சியாக களம் கண்டு வந்த நிலையில அவரை தோற்கடித்து ஒரு மிக முக்கியமான வெற்றியை அதிஷி பெற்றிருக்காங்க. மற்ற மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாரும் தோல்வி நிலைக்கு போயிட்டு இருக்க நிலையில ஒரு ஒரு மிக முக்கியமான வெற்றியை தற்போது அதிஷி பெற்றிருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த முடிவுகளின் அடிப்படையில அதிஷி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.